அவன் பிணி தீர்க்கும் மருந்தாவான். இறைவன் பிணி தீர்க்கக்கூடிய மருந்து, அவனே மருந்து. இதே வைத்தீஸ்வரன் கோயில் சென்று பாடும்போது திருநாவுக்கரசர் பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மானை பிரிவிழா அடியாருக்கு என்று வாராத சர்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி எல்லாம் அவன் தான். வைத்தியநாத் பெரிய டாக்டர் அவர் தான், பெரிய மருத்துவர். உலகத்துக்கே டாக்டர்கள் மருத்துவர்கள்லாம் தலைமை மருத்துவர் அவர் தான். மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை. தீராத நோயெல்லாம் தீர்த்து அருளவன். இந்த உடல் உள்ள நோயினே சாதாரண நோய் 4448 நோய் சித்த வைத்தீஸ்வரன், அத்தனையும் சாதாரண நோய் தான். ஆனா அவரு பிறவி நோயை தீர்க்க வல்லவர். பிறவிதான் இருக்கிற பெரிய நோய். பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த பிறப்பு இறப்பு என்ற சுழற்சி உடைய நோய் இருக்கே, அதான் மிகப்பெரிய நோய். அந்த நோயை தீர்க்க வல்லவன். அப்படிப்பட்ட பெருமான் பிணி தீர்க்கும் பெருமான். அவர் உயிர் காக்கும் அமுதமும் ஆவான். அவரே அமுதம். தேவர்களுக்கு அமுதம் கொடுத்தார். அதனால பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகள் தேவர்கள் வாழ்வாங்க. நம்ம நில உலகத்துக்கு அமுதம் எழுதுறீங்களா? அன்னம், நம்ம சாப்பிட்ற உணவு தான் அமுதம். தேவர்களுக்கு அமுதம் சிவபெருமான் சிறப்பா கொடுத்தார். அது தேவாமிர்தம். அதுக்கு மேல அமுதம் ஒண்ணு இருக்குதுங்க. என்றும் பிறவாமை வென்று பேரின்ப பெருவாழ்வை தரக்கூடிய அமுதம். அது அவர் திருவடியில தான் இருக்கு. அந்த திருவடி நிழல் தான் மிகப்பெரிய அமுதம். அதனாலதான் திருவடியை கதறி கதறி அடியார் பெருமக்கள் அருளாளர்கள் பாடி பரவுகின்றார்.